Hey guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Zenmap-ஓட டூல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் டவுன்லோட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது தலைகீழ சொல்லிட்டேன். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இது வந்து Nmap-ஓட ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். அதாவது Nmap வந்து CLI மோஸ்டா அது ஃபோக்கஸ் பண்றது CLI மெத்தட் தான். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து GUI மெத்தட். GUI-னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது மோஸ்டா யாருக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா கால் லினக்ஸ் சாதா லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டம் ரேம் கம்மியாக இருக்கலாம், இல்லை 2GB லேப்டாப் இல்லை 3GB ரேம் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டம் வந்து சப்போர்ட் ஆகாது, சிஸ்டம் வந்து தாங்காது அவ்வளோ ஒர்க் ஸ்டேஷன்லாம் ஏற்றும்போது, அதாவது விர்ச்சுவல் மிஷின்லாம் ஏற்றும்போது. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா Zenmap. இதை நம்ம விண்டோஸ்லையுமே யூஸ் பண்ணலாம். விண்டோஸ், மேக் OS, லினக்ஸ் எதுல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். Zenmap-ஐ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். டவுன்லோட் பண்ணுற MBயும் கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 100 அதுக்கிட்ட தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை வந்து இப்போ எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி இது ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சின்ன ஓவர்வியூன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் கூகுள் போனதுக்கப்புறம் Zenmapன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? Zenmapன்னு டைப் பண்ணிட்டா அஃபிஷியல் கிராஸ் பிளாட்ஃபார்ம் Nmap Security Scannerன்னு வரும். ஓகேங்களா? இது ஏன் வந்து மோஸ்ட்டாக Nmap-ஐ வந்து CLI-லேயே மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா Nmap வந்து மோஸ்ட்டாக எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க்கிங், பென்ட்ரேஷன் டெஸ்டிங் அந்தமாரி ஃபீல்டில் ஒர்க் ஆகிற ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா GUI-ஐ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக வச்சிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கால் லினக்ஸில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரீசெண்ட் 2021 அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் GUI மெத்தடை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் போட்டாங்க. பட் இதுவே முன்னாடி இருந்தது, பட் இப்போ தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒர்க்கிங் பண்ணணும், நானுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு GUI வந்து Zenmap வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் இது வந்து எப்படி நம்ம டூல்ஸ் இன்ஸ்டாலேஷன் டவுன்லோடு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். Nmap அந்த Zenmapன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்தமாரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா Zenmap மேன் பேஜ்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு Zenmap-ஓட எல்லாமே நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ ஓகேங்களா? கிட்டத்தட்ட Nmap நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுமோ அதே மாதிரி தான் Zenmap. ஒன்று என்னன்னா இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்கு தேவையில்ல, டவுன்லோட் HTML போய்க்கும். இங்கே வந்து டவுன்லோட் பார்த்தீங்கன்னா அப்படியே மைக்ரோசாஃப்ட் பைனரிஸில் இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு Nmap டூல் இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு பார்த்துருப்போம். பட் அதை வந்து மோஸ்ட்டாக நான் எங்கே டார்கெட் பண்ணியிருப்பேன்னா CLI மோட தான் டார்கெட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக GUI மோடுன்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா GUI மோட நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? GUI மோட ரொம்ப சிம்பிள் தான். லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் செல்ஃப் இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒன் கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆகிடும். இது வந்து ஒன் கிளிக் டவுன்லோட் தான். ஸோ அதனால் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னு கேட்கும். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணுறதை சேவ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 26 MB தான். 100 MB கிட்ட கூட போல, 26 MB தான். இதை நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம், தோ தான் இருக்குது. பட் நம்ம அதை டெலிட் பண்ணிட்டோம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. ஏன்னா நான் வந்து விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா Zenmap ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து நார்மல் இன்ஸ்டால் தான். டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்மிஷன் கேட்கும். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷன் எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரின்னு ஒரு டேர்ம் வரும். இது வந்து லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் தான். ஸோ ஐ அக்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு தடவை செக்கிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. செக்கிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனில் டிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு CLI மோட்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா கால் லினக்ஸில் இன்பில்ட்டாக CLI மோட் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம ஒன்றே என்ன பண்ணுவோம், கால் லினக்ஸ் அப்டேட் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அதில் நம்மளுக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? பட் ஆனால் Zenmap பண்ணும்போது இந்த மெத்தட்லாம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா Zenmap கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக ஒர்க் ஆகுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லினக்ஸில் இல்லாமல் விண்டோஸ்லேயே மேக் OS-லேயும் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து கூட ஆட் ஆகி தான் ரன் ஆகும். ஸோ அதில் வந்து ப்ராசஸ் ரன் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து சின்ன ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால தான் வந்து ஒரு தடவை செக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. செக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டால் தான். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து எதுக்கும் எப்படி இன்ஸ்டால் ஆகுன்றது பார்க்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Ncap ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு வருது. இது வந்து Nmap கிடையாது, NPCap. அதாவது நம்ம Zenmapனு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டேன். இது வந்து இது ரன் ஆகிறதுக்கு சில அடிஷ்னல் ப்ராசஸ் ரன் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் ஒரு ப்ராசஸ் தான் NPCap. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு இருக்குது, நான் ரீஇன்ஸ்டால் வேணும்னு கேட்குது, நோன் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிது, கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். இது வந்து டெஸ்க்டாப் ஐக்கான்
ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர் இது உங்களுக்கு ஆன் பண்ணணுமான்னு கேட்கும். வேணான்னு சொல்லிடுங்க. சரி வேணான்னு மட்டும் இல்லை, டிக் பண்ணி விட்டுருங்க. பட் நான் மோஸ்ட்டாக டெஸ்க்டாப்பில் என் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ஆப் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்களை ஆப்லாம் வந்து நடுவில் இருந்துன்னு பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஆப்லாம் இருக்குது, டெஸ்க்டாப் ஆப்பில் இருக்குது. பட் நான் அதை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் கொடுத்தனா நமக்கு வந்து இங்கே டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ்லாம் இருக்குது. பட் எனக்கு வந்து வேணாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்தாச்சா. இப்போ வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். விண்டோஸ் பட்டன், விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ் பட்டனு, இல்லை மேக் யூஸராக இருந்தீங்கன்னா டாக் லான்ச் பேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ZEN டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ZEN டைப் பண்ணாலே ஆட்டோஃபில் ஆகிற மாதிரி அந்த ஆப் மட்டும்தான் ஃபஸ்ட்டில் வரும். ஏன்னா ஜென்னுன்ற விண்டோஸில் மோஸ்ட்டாக ZEN எந்த ஆப்பும் இருக்காது. ஸோ அதனால் Zenmap தான் ஃபஸ்ட்டு வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம், இல்லை நார்மலாக ஓப்பனும் கொடுக்கலாம். இதை நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷனில் தான் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. CLI மோடாக இருந்தால் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷனில் மோஸ்ட்டாக ரன் பண்ணுவோம். பட் நார்மல் Nmapல இருந்தால் நம்ம வந்து அவ்வளோலாம் பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அப்படியே என்டர் கொடுத்துக்கணும். என்டர் கொடுத்தோன்னே இது ஓப்பன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்லலாம்னு வந்தேன். பட் அதுக்குள்ளே ஆன் ஆகிடுச்சு. ஏன்னா பழைய மாதிரி இதுக்கு முன்னாடி ஆன் பண்ணும்போதுலாம் அவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆன் ஆகிடுச்சு. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி அதாவது கால் லினக்ஸில் நம்ம எப்படி கமாண்ட் போட்டு என்டர் பண்ணமோ அதே மாதிரி தான். பட் என்ன ஒன்று, கால் லினக்ஸில் டெர்மினலில் போடுவோம். இந்த இடத்துல இந்த கமாண்ட் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல போடுவோம். ஓகேங்களா, இந்த கமாண்ட் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் கால் லினக்ஸில் என்னென்ன கமெண்ட்லாம் போடுறீங்களோ அந்த கமெண்ட் இங்கே போட்டாலே போதும். ஓகேங்களா, ஸோ நான் Zenmap டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கமெண்ட், அதாவது டவுன்லோடோடைய லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதேமாரி இதுக்கான கமெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, கமெண்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் பார்க்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கமெண்ட் போட்டாலே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, நான் வந்து இதில் மேக்ஸிமம் ஹெல்ப் கமெண்ட் வருமானு தெரியல. நான் இது வரைக்கும் Zenmapல ஹெல்ப் கமெண்ட் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் நம்ம ஹெல்ப் கமெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வருது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கமெண்ட். ஓகேங்களா, ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே அப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன ஹெல்ப் கமெண்ட் இருக்கும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெல்ப் கமெண்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி Nmap - ஹெல்ப் தானே அந்த கமெண்ட் அப்படியே நான் போட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பட் இதில் Zenmapல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன் மோடு இருக்குது. பட் நம்ம CLI மோடில் நம்ம வந்து டார்கெட் நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். ஒரு கமெண்ட் இருக்குன்னா இந்த கமெண்ட் இந்த மாதிரி யூஸ் ஆகும், இந்த கமெண்ட் இந்த மாதிரி ரன் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம பர்டிகுலர் சூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அது மாதிரி இல்லை. இதுக்கு ஆப்ஷன் மோடு இருக்குது தனித்தனியாக. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஸ்கேனு, பிங்க் ஸ்கேனு, குயிக் ஸ்கேனு, பிங்க் ப்ளஸ் இன்டென்ட் ஸ்கேனு, பிங்க் ப்ளஸ் குயிக் ஸ்கேனு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் இங்கே மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் தானே இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள் தான். ப்ரொஃபைல் இருக்கா, கிளிக் பண்ணாலே போதும். ஒரு டவுன் ஆரை குத்தாலே போதும். ஓகேங்களா, ஓகே அப்படியே தான் கிளிக் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ட் ஸ்கேன் ப்ளஸ் UDP, ஆல் TCP போர்ட்ஸ், நோ பிங் குயிக் ஸ்கேனர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. நம்ம போக போக இந்த Nmap சீரிஸ் நம்ம ஃபுல்லாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக புரிய ஆரம்பிச்சிருக்குது எல்லாமே. ஸோ அதனால் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போதைக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு பேசிக் ஸ்கேன் நான் பண்ணி காமிக்கிறேன். பேசிக் ஸ்கேன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன், அதாவது Nmapனு ஒரு டூலு, Nmapஓ Zenmapஓ எந்த ஒரு டூலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஸ்கேனு ஒரு பேசிக்கான டார்கெட்டை சூஸ் பண்ணி பேசிக்கான ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். Nmap நம்மளுடைய பேசிக் டார்கெட்டு. நான் என்னோட ரவுட்டரே டார்கெட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை இங்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக Zenmap ஓப்பன் பண்ணும்போது Nmapன்ற வேர்டு டிஃபால்ட்டாகவே இருந்தது. நம்ம டார்கெட்டை இங்கே செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இங்கே டைப் பண்ணாலும் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே கீழே ஸ்டார்டிங் Nmap 7.91 வரும். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வரும். நீங்கள் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கால் லினக்ஸில் டெர்மினலோ இல்லை வந்து விண்டோஸ் டெர்மினலோ அந்த நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அதே மாதிரி ரிசல்ட் தான் இங்கேயும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக ஸ்கேன் இப்படி பண்ணுவோம். பட் ஆனால் CLI மோடுக்கும் GUI மோடுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் CLI மோடில் சில இன்ஃபர்மேஷன் வந்து பர்டிகுலராக ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாது. ஃபில்டர் என்னன்னா இதை மட்டும் எனக்கு தனியாக எடுத்துக்காமி, இதை மட்டும் எனக்கு தனியாக எடுத்துக்காமின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். லைக் ஹோஸ்ட்னு சொல்லியிருக்கேன்னா சர்வீஸ் பட்டன் கிளிக் பண்ணால் அதுக்கான சர்வீசஸ் மட்டும் நம்மளுக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டக் ஆகுது, என்னன்னு தெரியல. ஸோ இது ஏன் இதுமாதிரி ஸ்டக் ஆகும் தெரியல. பட் ஆனால் நீங்கள் சர்வீஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இங்கேயுமே காமிக்கும். அப்படி கூடவே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் ஹோஸ்ட், என்னென்ன போர்ட்ஸ் ரனில் இருக்குது, என்னென்ன ஹோஸ்ட் ரனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவும் பார்க்கலாம். இங்கே பெரிய அவுட்புட்டு இதில் போய் பார்க்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. போர்ட்ஸ் அண்ட் ஹோஸ்ட்னு கொடுத்தாலே நம்மளுக்கு இங்கேயுமே காமிக்கும். இதில் ரெட் கலர் மட்டும் இது மட்டும் ஏன் ரெட் கலரில் காமிக்குது, ஆனால் ரிசல்ட் வந்துடுச்சு. ஏன் ரெட் கலர் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஃபில்டர் ஸ்டேட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் Nmap பார்க்கும்போது நம்ம கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டோபாலஜினா ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக முடியுது. ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங் வந்து பேக்ரவுண்டில் அந்த
ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு ரெக்கார்டர் போயின்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரன் ஆகிற ஃபங்க்ஷன்லாம் இங்கே ரன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம மவுஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணோன்னா எனக்கு வந்து லார்ஜர் ஆகும். பட் இது லார்ஜர் ஆகலை. ஸோ ஃபிஷ் ஐன்னு கொடுக்குறேன். அதான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சில டீட்டெயிலாம் வர மாட்டேங்குது. அப்புறம் ஹோஸ்ட் டீட்டெயில்ஸ், ஹோஸ்ட் வந்து அப்பு, அதாவது ஹோஸ்ட்டு, ரேஞ்சஸ், போர்ட்ஸு, செஷன் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியலாம். நம்ம போகிற வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லுவேன். இது வரையும் டூல்ஸ் இன்ஸ்டாலேஷன், டூல்ஸ் டவுன்லோட் பேஜ் தான். அதுக்கப்புறம் என்ன ஸ்கேன் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். Nmap -- ஹெல்ப் இது 2 கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா Zenmapஓட டவுன்லோடு, இன்ஸ்டாலேஷன், ஓவர்வியூ, அப்புறம் ஒரு பேசிக்கான கமெண்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Zenmapஓட ஃபுல் டியூட்டோரியல். Zenmap ஃபுல் டியூட்டோரியல் சொல்ல முடியாது, Zenmapஓட ஒரு இன்டர்மீடியட் டியூட்டோரியல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண தந்தால் ஷேர் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற வீடியோஸும் பார்க்க சொல்லுங்கள். அப்படி பார்த்து ஒரு 2-3 வீடியோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சேனல் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.